ஆமாங்க சார். திரு விஜய் அவர்களே குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு சார். கர்ப்பிணி பெண்கள் வருகிறார்கள். மதுரை மாநாட்டிலே பார்த்தோம் நம்ம. விஜய் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரு சாவறதுக்குள்ளே ஒரு வாட்டியாவது விஜய் பார்த்துடணுன்ட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன சார் 1.5 வயசு குழந்தை இறந்துருக்கு சொல்கிறாங்க. தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வர அம்மாவை என்ன சொல்லுவேன்? 2 வயசு குழந்தை இறந்துருக்கு. அந்த 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு வர அம்மாவையும் அப்பாவையும் நீ என்ன சொல்லுவ? விஜய் பொறுப்பு அதுக்கு. அவர் தான் தெளிவாக சொல்கிறாங்கல்ல, கூட்டம் வராதிங்க, கூட்டம் இப்படி இருக்குன்னு. இன்னொன்று விஜய் சொல்லணுமா? டிவியில் பார்க்குறல்ல, நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சி. ஸோ உன் புள்ள ரைட்டா, கூட்டத்தை நீ டிவியில் பார்க்குற, எல்லா நிகழ்ச்சியும் எல்லா சேனலும் லைவ் போடுறான். அண்டு எல்லோரும் இந்த ட்ரோன்ஸ் வச்சு ரொம்ப டீட்டெயிலாகவே க்ரௌடு, அந்த எவ்வளோ பேக்குடு. இன்னொன்று அந்த விஜய் வாகனத்தை காட்டும்போது விஜய் வாகனம் இன்ச்சின்ச்சாக நவுறுது, 1/2 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம் ஆனது அப்படின்ட்டு பார்க்குற, தெரியுது. ஏன்ப்பா பிள்ளைய தூக்கிட்டு போகிற? இந்த ஸ்டாம்பீடே நடக்கலைன்னு வச்சுக்க, அந்த குழந்தை கசங்கு நான் தாங்குமாயா சொல்லியா? இதுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பாக முடியுமா? விஜய் பொறுப்பாக முடியுமாப்பா? இதெல்லாம் இவங்களுக்கு அறிவு வேணும்ப்பா. நான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன்.